இப்போ நம்ம டிஸ்கஸ் பண்றது என்னன்னா, கான்ஸ்டியூஷன்ல வந்து பாத்தீங்கன்னா இந்த ஃபர்ஸ்ட் பேசிக் ஸ்ட்ரக்சரை பத்தி நம்ம பார்க்க போறோம். ஓகேங்களா? கான்ஸ்டியூஷன்ல வந்து பாத்தீங்கன்னா இதுதான் சோர்ஸ். ஓகேங்களா? ஒரு நிமிஷம்ப்பா. இப்ப பிரியாம்பலோடைய பிலாசபியும் ஓகேங்களா, அதனுடைய அவுட்ஸ்டாண்டிங் ஃபியூச்சரை பத்தியும் சோர்ஸை பத்தி நம்ம பார்க்க போறோம். ஓகேங்களா? இதுல வந்து கிட்டத்தட்ட 60 மார்க்ஸ். குரூப் 2ல வந்து பாத்தீங்கன்னா 60 மார்க்ஸ். ஓகே, நம்ம டைரக்டா கிளாஸஸ்க்குள்ள என்ட்ரி ஆகலாம்ப்பா. ஓகேங்களா? இப்போ நம்ம வந்து இங்க பாத்தீங்கன்னா பிரியாம்பிள பத்தி படிக்க போறோம் ஒண்ணுங்களா. நெக்ஸ்ட் வந்து பார்த்தோம்னா அவுட்ஸ்டாண்டிங் ஃபியூச்சரை பத்தி படிக்க போறோம். ஓகேங்களா? பட் வந்து பாத்தீங்கன்னா ஓப்பனிங்ல ஸ்டார்ட் பண்றப்ப இந்த ஃபார்மேட்ல நம்ம ஸ்டார்ட் பண்ண முடியாது. ஓகேங்களா? இப்ப சிலபஸ் படி போறதுனால நம்ம இந்த ப்ரொசீஜர் வந்து ஃபாலோ பண்றோம். ஓகேங்களா? இப்ப அவுட்ஸ்டாண்டிங் ஃபியூச்சர் வந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணோம்னா இதுல இருக்கிற ப்ராப்ளம்ஸ் என்னன்னா, இப்போ வந்து நம்ம வந்து பாத்தீங்கன்னா ரிட்டன் கான்ஸ்டியூஷன் வந்து பாத்தீங்கன்னா ஒன் ஆஃப் த ஃபியூச்சர். ஓகேங்களா? அவுட்ஸ்டாண்டிங் ஃபியூச்சர்ல வந்து பாத்தீங்கன்னா ரிட்டன் கான்ஸ்டியூஷன். ஓகேங்களா? இப்ப நம்ம டீடைல்டா இதை வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுவோம். ஓகேங்களா? நம்ம கொஸ்டின் ரைஸ் எப்படி பண்ணுவாங்கன்னா, ஏன் இந்தியன் கான்ஸ்டியூஷன் வந்து பல்கா இருக்கு அப்படிங்கிற கொஸ்டின் வந்து ரைஸ் பண்ணுவாங்க. ஓகேங்களா? மெயின்ஸ்ல. ஸோ இப்போ நம்ம என்ன பண்ண முடியும்னா, இப்படி கேட்கறப்ப என்ன பண்ண முடியும்னா, நீங்க நீங்க 73rd அமெண்ட்மெண்ட், 74th அமெண்ட்மெண்ட் இது எல்லாமே எழுதணும். இதெல்லாம் தெரிஞ்சிருந்தாதான் இப்போ வந்து இந்த கொஸ்டினுக்கு வந்து டீடைல்டா நம்ம வந்து ஆன்சர் பண்ண முடியும். ஓகேங்களா? ஸோ அவுட்ஸ்டாண்டிங் ஃபியூச்சரை வந்து நான் வந்து பாயிண்ட் அவுட் பண்றேன். நீங்க அதை தெரிஞ்சுக்கோங்க. ஓகேங்களா? அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா நீங்க ஃபுல் கான்ஸ்டியூஷன் படிச்சு முடிச்சதுக்கு அப்புறம் உங்களுக்கே வந்து இந்த அவுட்ஸ்டாண்டிங் வந்து பாத்தீங்கன்னா கிளாரிட்டி உங்களுக்கு கிடைச்சிரும். ஓகேங்களா? இப்ப பிரியாம்பிள்ல நம்ம என்ன பண்ண போறோம்னா, பிரியாம்பிள்ல அந்த டேர்ம்ஸ் பிலாசபியை பத்தி பார்க்க போறோம். என்ன பிலாசபி இருக்கு, அவங்க வந்து பாத்தீங்கன்னா என்ன சொல்லி இருக்கிறாங்க. அதுக்கு வந்து பாத்தீங்கன்னா இப்ப நான் இந்த இந்த கான்செப்ட் வந்து நம்ம ஏன் வந்து புரிஞ்சுக்கணும்னா, இப்போ வந்து குரூப் 2A ஜாப் செலக்ட் ஆனவங்க. ஓகேங்களா? ஒரு பையன் வந்து பேசினேன். பேசுறப்ப அவர் சொன்னாரு, நான் வந்து கான்ஸ்டியூஷன் நல்லா படிச்சுக்கிறேங்க சார் அப்படின்னாரு. நான் வந்து என்ன கேட்டிருந்தேன்னா, இறையாண்மைன்னு என்னன்னு கேட்டிருந்தேன் சிம்பிளா. ஓகேங்களா? அவர் என்ன சொல்லியிருந்தேன்னா, இது பக்தி சம்பந்தப்பட்டதுங்க சார். குரூப் 2A போஸ்டிங் போனவர் சொல்றாரு, இது பக்தி சம்பந்தப்பட்டதுங்க சார் அப்படிங்கிறாரு. ஓகேங்களா? சோ நீங்க மெயின்ஸ் எழுதுறப்ப டீடைல்டு நாலேஜ் இல்லாம இதை வந்து நீங்க ஹேண்டில் பண்ண முடியாது. ஓகேங்களா? அதனால நீங்க இந்த விஷயத்தை வந்து நாங்க டீடைலா தெரிஞ்சுக்கோங்க. ஒவ்வொரு டேம் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். நீங்க வந்து இந்த கான்ஸ்டியூஷனை வந்து பாத்தீங்கன்னா ஏன் இம்பார்ட்டன்ட்னா, நீங்க ப்ரிலிம்ஸ்லயும் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப இம்பார்ட்டன்ட் நீங்க படிக்கணும். மெயின்ஸ்லயும் ரொம்ப இம்பார்ட்டன்ட். இன்டர்வியூலும் இதை பத்தி வந்து கேள்விகள் நிறைய கேட்பாங்க. இதை தாண்டி நீங்க ஒர்க்குக்கு போனாலும் சரி. ஓகேங்களா? அஸ் பர் கான்ஸ்டியூஷன் படி தான் உங்களுடைய ஒர்க் இருக்கும். ஓகேங்களா? நீங்க நீங்க வந்து ஒரு சிட்டிசனா இருக்கிறப்ப நீங்க என்ன பண்ணுவீங்க, ரிட்டை யூஸ் பண்ணி வந்து என்ன பண்ணுவீங்க, கவர்மெண்ட் மேல கேஸ் போடுவீங்க. ஓகேங்களா? பட் அதே சமயம் வந்து பாத்தீங்கன்னா நீங்க கவர்மெண்ட் ஆகிறப்ப உங்க மேல ரிட் ஃபைல் ஆகும். ஓகேங்களா? ஸோ அதனால இது ரொம்ப இம்பார்ட்டன்டான கான்செப்ட். ஒவ்வொரு டேர்ம் வந்து நீங்க தெரிஞ்சுக்கோங்க. ஓகேங்களா? இப்ப இதுல வந்து பாத்தீங்கன்னா சோசியலிசம் அப்படின்னு ஒரு டேர்ம் இருக்கு. ஓகேங்களா? இது மேல் போக்கா நம்ம பார்ப்போம். ஓகேங்களா? அதனால வந்து டீடைல் மீனிங் தெரியாம நம்ம இருப்போம். அதுக்கப்புறம் வந்து செக்குலார்ங்கிற மீனிங் இருக்கும். இதுக்கு நம்ம வந்து மேம்போக்கா பார்ப்போம், மீனிங் தெரியாம இருக்கும். இதெல்லாம் இப்ப டீடைல்டா நம்ம பார்க்க போறோம். ஒவ்வொரு டேர்ம் வந்து டீடைல்டா பார்க்க போறோம். இப்ப நான் பேசுறது உங்களுக்கு புரியுதுங்களா? யாராவது ஒரு ஆள் இன்டராக்ட் பண்ணுங்கப்பா. எஸ் சார். ஓகே.
ஃபர்ஸ்ட் பிரியாம்பிள் பார்க்க போறோம். ஓகேங்களா? பிரியாம்பிள் வந்து நீங்க பிரியாம்பிள கண்டிப்பா மனப்பாடம் பண்ணி வச்சிருக்கோம். ஓகேங்களா? இப்போ ஆல்ரெடி இப்போ வந்து நீங்க டிஎன்பிசி ஹெட் சொன்னது டிஎன்பிசியோட மெம்பர் சொன்னது கேள்வி கேட்டு போயிங்க. யூபிஎஸ்சியை பேஸ் பண்ணி நம்ம போக போறோம்ட்டு. ஓகேங்களா? யூபிஎஸ்சியில் வந்து பார்த்தீங்கன்னா இன்டர்வியூலே கேள்வி கேட்பாங்க. ஓகேங்களா? கான்ஸ்டியூஷன் வந்து பிரியாம்பிள வந்து நீங்க மனப்படமா சொல்லுங்கன்னு கேட்பாங்க. இன்கேஸ் நமக்கு வந்து மெயின்ஸ் கொஸ்டின்ல கூட இது மாதிரி கேள்வி கேட்கலாம். ஓகேங்களா? ப்ரிலிம்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூல நிறைய டைம் இந்த கேள்வி கேட்டுக்கிறாங்க. மெயின்ஸ்ல நீங்க மனப்பாடம் பண்ணி வச்சுக்கோங்க. நீங்க எந்த கேள்விகள் எழுதினாலும் நம்ம சோசியல் இஷ்யூஸ்ல கொண்டு போய் நீங்க எழுதினாலும் பிரியாம்பிள வந்து நீங்க காரணம் காட்டி எழுதலாம். ஓகேங்களா? ஓகே, நம்ம வந்து மெயின் டாபிக்ல என்ட்ரி ஆகலாம். ஓகேங்களா? இந்த ஓப்பனிங்லேயே பாக்குறப்ப கான்ஸ்டியூஷன் பிரியாம்பிள்ல வி த பீப்புள் ஆஃப் இந்தியான்னு இருக்கு. ஓகேங்களா? வி த பீப்புள் ஆஃப் இந்தியா. அப்ப கான்ஸ்டியூஷனுக்கு ஓகேங்களா சோர்ஸ் என்னன்னா வி, நம்ம தான் சோர்ஸ். ஓகேங்களா? நம்ம தான் கான்ஸ்டியூஷனுக்கு அதிகாரம் கொடுக்கிறோம். ஓகேங்களா? அப்ப வி த பீப்புள் ஆஃப் இந்தியாங்கிறது வந்து பாத்தீங்கன்னா நம்ம கான்ஸ்டியூஷனுக்கு அதிகாரம் கொடுக்கும். ஓகேங்களா? சோர்ஸ் ஆஃப் த கான்ஸ்டியூஷன். ஓகேங்களா? அடிக்கடி கேட்கிற கொஸ்டின் சோர்ஸ் ஆஃப் த கான்ஸ்டியூஷன். ஓகேங்களா? யாருன்னா வி தான், நம்ம தான். ஓகேங்களா? ஸோ இந்த பாயிண்ட்டை நீங்க வந்து முதல்ல தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ஓகேங்களா? அதுக்கப்புறம் நம்ம வந்து இங்க டேர்ம்ஸ் இதை பிலாசபிங்கிறது. ஓகேங்களா? இதுல இருக்கிற டேர்ம்ஸ் தான் வந்து பாத்தீங்கன்னா நம்ம எக்ஸ்பிளைன் பண்ண போறோம். சவானிட்டி அப்படின்னா என்னங்கிறத வந்து நம்ம டீட்டெயில்டா பார்க்க போறோம். ஓகேங்களா? சவானிட்டி என்ன ஒரு இருந்து எக்ஸ்பிளைன் பண்ண முடியுங்களா? ஒரு ஆள் வந்து நிவேதா நீங்க இன்டராக்ட் பண்ணுங்கப்பா. சீக்கிரம் சாப்பிட வேண்டாம்னு சொல்லிதான் ஆமா ஆமா. இல்ல
சரி சார், எனக்கு வந்து ஓகே. ஓகே ஓகே. ஸ்கிரீன் ஷேருங்களா? ஓகே 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 ஓகே. ஒரு 2 மினிட்ஸ்ப்பா, ஒரு 1 மினிட் வெயிட் பண்ணுங்க. நான் வந்து கொஞ்சம் சரி பண்ணிக்கிறேன். ஹலோ. இப்போ நான் ஹோஸ்ட் பண்ண முடியலப்பா. நான் என்னோட லிங்க் அனுப்பிடுறேன். உங்களுக்கு வந்து நான் ரெக்கார்ட் பண்ணி அனுப்பி விட்றேன். ஓகேங்களா? ஆமா ஆமா, என்னோட லிங்க்ல இருந்து நான் அனுப்பி விட்டுறேன். ஏன்னா எனக்கு வந்து ஸ்க்ரீனும் வந்து பாத்தீங்கன்னா ஸ்டக் ஆகுது, ஃபேஸ்ல வந்து பிரேக் ஆகுது. ஆமா. இப்போ இப்போ கேக்குதுங்களா? இப்போ ஒரு லிங்க் அனுப்புறோம், அதுல ஜாயின் பண்ணுங்கப்பா. ஓகேங்களா? ரீலிங்க் அனுப்புறோம், அதுல ஜாயின் பண்ணுங்க.